ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் இந்த நாட்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 12 ராசிகளில் 12வதாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு குணாதிசயத்தை பெற்றிருக்கக்கூடியவங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே அவங்களுடைய ராசி அதிபதி என்னவா இருக்கும் அதை பொறுத்து தான் அவங்களுக்கு குணங்களும் இருக்கும். ஸோ ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோடு இருக்கக்கூடியவங்களில் இந்த மீனராசி நேர்களும் ஒருவர். மீனராசி நேர்களுடைய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு செயலையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளவு தான் அந்த வேலை கஷ்டமாக இருந்தாலுமே கூட அதை கடினமாக இருக்குது அப்படின்னு இவங்க வாயார சொல்லவே மாட்டாங்க. எந்த விதமான செயல்களை செய்கிறதுலையுமே எப்போதுமே கவலைப்படவும் மாட்டாங்க, தயங்கவும் மாட்டாங்க. அதாவது ஒரு வேலையை எப்படியெல்லாம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மீனராசினிகள்கிட்ட தான் கற்றுக்க முடியும். நல்ல ஒரு புத்தி கூர்மையாக யோசித்து செய்யக்கூடியவங்க, தனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். மேலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை துணை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுவும் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே அன்பாக பொறுமையாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தான் கிடைக்கும். இயற்கையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. மேலும் இவங்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவங்க அதை விட பல மடங்கு நேசிப்பாங்க. பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க இல்லை உறவினர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாக்கியம் செஞ்சவங்க தான். ஏன் அப்படின்னா இந்த மீனராசிக்காரங்க ஏழை பணக்காரன், இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு எந்த விதமான பார்ஷியாலிட்டியுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு குணம் மீனராசினியர்கள்ட்ட இருக்குது. பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக கலைநயத்தோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னை அழகாக வச்சுக்கணும், மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீனராசி நேயர்கள் தான். பெரும்பாலும் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும், நமக்குன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரியான குணாதிசயங்களோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது மீனராசிக்காரங்க இருக்காங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பதிவு தான். 2025ஆம் வருடத்தினுடைய 9வது மாதமான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களானது இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்தினுடைய முற்பாதி வரைக்குமே பார்த்திங்கன்னா புதன் சூரியனுடைய இணைவானது இருக்கும். புதனும் சூரியனும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்களை மீனராசினியர்கள் பார்ப்பாங்க. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் பெற்றிருக்கிறாரு. அதாவது சிம்ம ராசியில் இருப்பார். 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சி ஆவார். அது வரைக்குமே சூரியன் சிம்மத்தில் தான் இருப்பார். ஸோ இப்படி தன்னுடைய சொந்த வீட்டில் சூரியன் பலம் பெற்று இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். ஸோ சூரியன் பலமாக எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அப்போ அதனுடைய தாக்கம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் நல்ல ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது எல்லாருக்குமே நல்லது தான் அவர் செய்வார். இதன் மூலமாக திடீர் பண வரவுகளானது மீனராசினியர்களுக்கு இருக்கும். அதாவது பணத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலுமே கூட அதை நீங்கள் உடனடியாக சரி செய்துப்பீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு கடனே இருக்குது, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு தொகை உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பெரிய கடன் ஒன் டைமாக செட்டில் பண்ணணும், ஒரு 50,000 ஒருத்தங்கள்ட்ட வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் உடனே கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை உங்கள்கிட்ட கிடைக்க செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதாவது அந்த பணம் பெரிய தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் ரொட்டேஷனுக்கோ இல்லை யாராவது வச்சுருக்க சொல்லியோ, ஸோ ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிடும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நிறைய விஷயங்கள் நல்லபடியாக முடியும்.
மேலும் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். இது மாதிரி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து சிறப்பாக செய்வீங்க. அவங்களுடைய உதவிகள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அதுவும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பலமாக 5வது இடத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துக்கு அமைதி, செல்வாக்கு, செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு நேரம், உங்களுடைய சந்தோஷத்துக்கான ஒரு நேரம். அதுவும் கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும். சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலும் மனஸ்தாபங்களோடு இருந்தாலுமே கூட எல்லாம் மறைஞ்சி இப்போ வந்து ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. மேலும் உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கு கூட இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகள், விரிசல்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். 6வது இடத்துல கேது பகவான் வேற இருக்கிறாரு. ஸோ கேது 6ல் இருக்கிறதுனால நோய் நொடிகளோடு இருக்கக்கூடிய மீனராசி நேர்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக இந்த நோய் இருக்குது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகுவீங்க. இல்லை எவ்வளவோ மெடிசன் எடுத்தாச்சு, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, இந்த நோய் என்னை விட்டு போகலை, இதுக்கான வழி என்ன அப்படின்னு தெரியாமல் திகைச்சி போய் நிற்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு மாற்று வழி கிடைக்கும். ஸோ மாற்று மருந்தின் மூலமாக உங்களுக்கு நலமாகறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. எப்படியோ ஒன்று மீனராசி நேர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் வந்து கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா ஏழரை சனியினுடைய காலம் வேறு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க. அதுக்காக மருத்துவ செலவுகள்லாம் இருந்திருக்கும். அதற்கான சரியான மருத்துவத்தை தான் நீங்கள் இந்த டைமில் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. என்னதான் உங்களுக்கு எதிரிகளானவங்க இருந்தாலுமே கூட அந்த எதிரிகளால் நீங்கள் நிறைய தொல்லைகள் அனுபவிச்சுட்டு இருந்தாலுமே கூட இப்போ அந்த தொல்லைகள் கூட வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்க இருக்குது. மேலும் சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் 7 மற்றும் 8வது இடங்களில் பலவீனமாக இருக்கிறாரு. ஸோ மீனராசிக்காரங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். கலந்து ஆலோசிச்சுட்டு ரொம்ப யோசிக்கணும். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சஜஷன் கேட்கலாம், தவறு கிடையாது. இது மாதிரி யோசித்து கரெக்டாக திட்டமிட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் தான் வந்து பாதிப்படைய போகிறீங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனியினுடைய 2ஆம் கட்டமான ஜென்ம சனி வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மனசில் எப்போதுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம செய்கிறது சரியா, நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏழரை சனி காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏழரை சனியால் பாதிப்பு அடைஞ்சவங்க அதிலிருந்து அனுபவம் பெற்றவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க சொல்லிடுவாங்க ஸோ எந்த அளவுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு. அதனால் மீனராசிக்காரங்க எல்லாருமே இந்த காலகட்டங்களில் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை வந்து வளர்த்துக்க வேணாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்து கைக்கு வந்துடும். அதனால் உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களால் வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கோ வேறு எதுக்கும் வழியே கிடையாது. தேவையில்லாமல் வீணாக வந்து எந்த பிரச்சனையும் வளர்த்துக்காதீங்க. சொல்லப்போனால் இந்த டைமில் யாரையுமே நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆபத்து. 12வது இடத்துல வேறு ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 4வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஆடம்பரமான செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். செலவை குறைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. யாருக்கு வந்து கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்கணும், இவங்கள்ட்ட கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத எல்லாத்தையும் சிந்தித்து வந்து செயல்படுத்துங்க. சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் 24, 25, 26 இதெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. ஸோ இந்த முக்கியமாக இந்த 3 நாட்களில் எந்த விதமான முடிவுகளையும் வந்து எடுக்க வேணாம். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல செயல்பட போகிறாங்க, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க.